2024 மே 5ஆம் தேதிக்கான மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை. தற்சமயம் கடந்த 3 நாட்களுக்காக கோடைமழையானது தொடங்கி பரவலடைந்து கொண்டிருக்கின்றது. தற்சமயம் வரை வெயிலானது அதிகப்படியான வெயில், அதாவது 108 டிகிரி 107 டிகிரி என்பது அதிகபட்ச வெயிலாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கரூர், குறிப்பாக கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் பகுதி குறிப்பாக கருத்தில் கொண்டு வெயிலானது வெப்பம் சுட்டெரித்து கோடை மழையாக மாற்றக்கூடிய சாதக சூழல் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்சமயம் மழைப்பொழிவானது தொடங்கியிருக்கிறது. அதாவது நாம் நேற்று எதிர்பார்த்த நிலையில் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு மே 5, 6, 7, 8 தேதிகளிலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது குறிப்பாக பழனி, திண்டுக்கல், போடிநாயக்கனூர், வால்பாறையின் கிழக்கு பகுதியில் மழைப்பொழிவுக்கு சாதக சூழல் நிலவி வருகிறது. முதல் மழை, இன்றைக்கான முதல் கோடை மழை திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டன்சத்திரம், சின்னாலப்பட்டி, வத்தலக்குண்டு இந்த பகுதிகளில் இருக்கும். அதேபோன்று கொடைக்கானல் தற்பொழுதே மேகமூட்டம், இடிமலை பொழிவுக்கான சாதக சூழல் நிலவி கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அதே சமயத்தில் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, நேற்று பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தின் மேற்கிலிருந்து மழை உருவாகியிருக்கும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் இடி மின்னல் சத்தம் இருக்கும். அதாவது ஆத்தூர், சின்னசேலம், துறையூர், பெரம்பலூருக்கு கூட இன்றைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரம்பலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, அதே போன்று ஈரோடு, கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டைக்கு மேற்கு பகுதி, திருவண்ணாமலையின் ஓரிரு பகுதிகள், ஆம்பூர், குடியாத்தம், ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரை, அரூர் போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டம், காவேரிப்பட்டினம், கரிமங்கலம், தருமபுரி, ராயக்கோட்டை, பெண்ணாகரம், தொப்பூர், சேலம் மாவட்டம் தொப்பூர், தீவட்டிப்பட்டி இந்த பகுதி, மேட்டூர் அணைக்கட்டு பகுதி, எடப்பாடி பகுதி, அந்தியூர் பகுதி, நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவானது கொடுக்கும். பாலக்காட்டு கணைவாய், பொள்ளாச்சி போன்ற பகுதிகள், வேட்டைக்காரன் புதூர் இந்த பகுதிகள், உடுமலைப்பேட்டை பகுதிகள், அதே போன்று தெற்கே பார்த்தோம் என்றால் ராஜபாளையம், கடையநல்லூர், கோவில்பட்டியின் மேற்கு பகுதி, சாத்தூர், கயத்தாருக்கின் மேற்கு பகுதி, திருநெல்வேலியின் டவுன் பகுதியின் மேற்கு பகுதி, நாங்குநேரியின் வடக்கு பகுதி இந்த பகுதி தான் இருக்கும். கன்னியாகுமரியில் கூட ஓரிரு இடங்களில் மேற்கே ஆங்காங்கே இருக்கலாம். திருவனந்தபுரத்துக்கும் திருநெல்வேலி, நாங்குநேரி இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அது உறுதி அல்ல. அதற்கு வடக்கே செல்ல மழைப்பொழிவானது அதிகரித்து மேற்கே, குறிப்பாக சொல்லப்போனால் திருச்சி மாவட்டத்தின் மேற்கே மதுரை மாவட்டத்திற்கு கூட இன்றைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அருப்புக்கோட்டை, சாத்தூர், பேரையூர், மானாமதுரை, சிவகங்கையின் மேற்கு பகுதி, மேலூர் பகுதிகள், அதே போன்று நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள், வாடிப்பட்டி இந்த பகுதிக்கெல்லாம் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிக்கு கூட இன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிக்கு கூட இன்றைக்கு நல்ல மழை எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போன்று நாளை 7, 8, 9 தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி வரும். கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தின் உள்பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கூட உள்பகுதிக்கு இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உறுதி அல்ல. காரைக்குடி பகுதியிலிருந்து வரலாம். அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, தொண்டியின் மேற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் உள்பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் உள்பகுதி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுச்சேரி மாவட்டத்தின் உள்பகுதி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தின் உள்பகுதி இந்த பகுதிகளுக்கு 6, 7, 8, 9 தேதிக்குள் உள் மாவட்டங்கள் வரை உள்பகுதிகள் வரை, அதாவது கடலோர மாவட்டங்களில் உள்பகுதி வரை மழைப்பொழிவானது எட்டி பிடிக்கும். தற்பொழுது வெயிலானது கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வெயிலானது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. இந்த வெயிலின் தாக்கம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும். இன்று 108 என்றால் நாளை 105, அதற்கு அடுத்த நாள் 104, அதுக்கு அடுத்த நாள் 100க்கு கீழ் வெயிலானது சரிந்துவிடும். இருந்த போதிலும் வெப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எவ்வளவுக்கு வெப்பம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு இடிமலை பொழிவு சாதகமாக இருக்கும். அதே போன்று தற்சமயம் பார்த்திங்கன்னா பழனி, திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை பகுதிகளுக்கு வந்து முன்னேறி நல்ல மழையை கொடுக்கும் இன்று மாலை, இரவு, நள்ளிரவுக்குள். ஆக தொடர்ந்து இணைந்திருங்கள். மாலைக்கு மேல் மழை பரவல் அடைந்ததும் இன்னொரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன். நன்றி.